தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவிற்கு பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள், இத்திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் கல்லூரி பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் குழித்துறை மறைமாவட்டம் தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறை சிறப்பிக்கும் இன்றைய பலியின் மைய சிந்தனை பணி வாழ்வே சீடத்துவம் என்பதாகும். தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி தேசிய அளவில் NAC தரச்சான்றில் A கிரேடும் 6 இளநிலை துறைகளுக்கு NBA தர அங்கீகாரமும் கிடைத்தமைக்கு நன்றியும், அண்மையில் ஆசிரியர் தின விழா கொண்டாடி மகிழ்ந்த எமது ஆசிரியர்களின் பணி அர்ப்பணத்திற்கும் மாணவர் வாழ்வில் வளர உழைக்கும் ஈடுபாட்டிற்கும் இப்பலி வழியாக நன்றி செலுத்த எங்களோடு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இயேசுவின் சீடராக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் பணி வாழ்வை நமது வாழ்வாக்குவதே சீடத்துவம். தன்னை முன்னிறுத்துவதை விட தாழ்த்தப்பட்டவர்களையும் எளியவர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் முன்னிறுத்தி அவர்களுடைய விடுதலைக்காக நலமான வாழ்விற்காக பணியாற்றிய இயேசுவை நாமும் பின்பற்றுவோம். யார் பெரியவர் என்பதை விட யார் உண்மை பணியாளர் என்பதே நமது வாழ்வின் தேடலாக இருக்கட்டும். சிறப்பாக கொரோனா பெருந்தொற்று காலங்களில் தடைபட்ட கல்வியும் உருவாக்கமும் எல்லா மாணவ மாணவியருக்கும் மீண்டும் முழுமையாக கிடைக்கவும், அதனால் வந்த குறைபாடுகள் அனைத்தும் சிறந்த கல்வி ஈடுபாட்டால் நிறை செய்யப்பட உழைப்போம். நம்முடைய சீடத்துவ பணிவாழ்வால் மனுக்குலம் முழுவதும் இறையாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு நலமான வளமான உரிமை வாழ்வை இறைவனில் பெற்றுக்கொள்வோம் என்று நம்பும் வகையில் நம் வாழ்வு அமையட்டும். நம்பிக்கையுடனும் நன்றியுணர்வுடனும் திருப்பலியில் கலந்து கொள்ள முன்வருவோம். அன்புக்குரியவர்களே, பணிவாழ்வே சீடத்துவம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இந்த திருப்பலியை நிறைவேற்ற முன்வருகின்றோம். இந்த திருப்பலியில் நான் தகுதியான முறையில் பங்கேற்கும்படி பிறருக்கு பணி செய்ய வாய்ப்பிருந்தும் தவறிய நேரங்களுக்காக இறைவனிடம் இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமான்களுக்கு எதிராக திட்டமிடும் கெடுமதியாளர்களின் சிந்தனையை சொல்லுகிறது இவ்வாசகம். அதே நேரத்தில் நல்லவர்கள் கடவுளால் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நம்பிக்கையையும் நினைவூட்டுகிறது. வாசக வரிகளை கவனித்து தியானிப்போம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரையுள்ள இறை வார்த்தைகள். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். 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 கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே மிக நன்று. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர்
இன்றைய இரண்டாம் வாசகம் தூய யாக்கோபு எழுதிய திருமடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மனிதர்களுடைய தன்னலத்தினாலே சமூகத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருகிறது என்பதையும், விண்ணகத்திலிருந்து வழங்கப்படும் ஞானத்தின் பண்புகளான தூய்மை, அமைதி முதலியவற்றாலும் நீதிக்கான ஈடுபாட்டாலும் தான் சமூகம் இறையாட்சியின் மாற்றம் பெறும் என்பதையும், அதற்காக தன்னலமின்றி இறைவேண்டுதல் செய்தால் எல்லா வரங்களும் கிடைக்கும் எனவும் புனித யாக்கோபு விளக்குவதை கவனமுடன் கேட்டு வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 16 முதல் 4ஆம் அதிகாரம் 3 வரை உள்ள அருள்வாக்குகள். அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும்படி நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 9, இறை வசனங்கள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலே வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம்,
ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றனர். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, பணிவாழ்வே சீடத்துவம் என்ற மைய சிந்தனையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு ராவுணவின் போது கடவுளாக இருந்தவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். இதனால் பணிவாழ்வின் மேன்மையை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், கடவுளாகிய ஆண்டவர் பாடுகள் பட வேண்டும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகின்றார். ஆனால் சீடர்கள் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் பெரியவராக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் அழகாக சொல்லுவார், தோன்றுக புகழோடு தோன்றுக அத்தில்லார் தோன்றுதலின் தோன்றாமை நன்று என்று. ஒவ்வொரு மனிதனும் பெரியவனாக இருக்க வேண்டும், புகழோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அவ்வாறு ஆசைப்படுவதில் தவறு அல்ல. ஒரு மனிதன் முதல்வனாக இருக்க வேண்டும், சீடராக இருக்க வேண்டும் என்பதில் தவறு அல்ல. பெரியவராக இருக்க வேண்டும் என்பதும் தவறல்ல. ஆனால் ஒரு மனிதனை பெரியவனாக மாற்றுவது என்று பார்க்கின்ற போது 3 விஷயங்களில் நாம் பார்க்கின்றோம். அதாவது, 1 பணம், 2வது பதவி, 3வது புகழ். பணம் இருந்தால் ஒருவரை பெரியவர் என்று நாம் பார்க்கின்றோம். என்னிடம் ஏராளமான செல்வம் இருக்கின்றது, எனவே நான் பெரியவன். இயேசுவின் பாந்தவர்களே, பணம் என்று பார்க்கின்ற போது அது தவறு அல்ல. ஆனால் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார் என்றால், ஏராளமான செல்வங்களை தந்திருக்கின்றார் என்றால், அந்த செல்வங்களை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அங்கே நாம் புகழ் அடைகின்றோம், மேன்மை அடைகின்றோம். எனவே பணத்தை வைத்து நான் பெரியவன் என்று சொல்வதை விட, அந்த பணத்தை வைத்து பல்வேறு மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற போது, நன்மைகள் செய்கின்ற போது இயல்பாகவே அவன் பெரியவன் ஆகின்றான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், பணம் இருந்தால் நான் எதையும் சாதித்துவிட முடியும், ஒரு நீதியும் அநீதியாக்க முடியும் என்று நாம் பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது அப்படிப்பட்ட பெரியவர் அல்ல. மாறாக ஏழை எளியவர்களுக்கு நீதி கொடுக்கின்ற ஒருவராக, ஏழை மக்களுக்கு உதவுகின்றவராக இருக்கின்ற போது அந்த பணத்தின் மூலமாக நாம் பெரியவராகின்றோம். 2வது பார்க்கின்றோம் பதவி. எனக்கு இந்த பதவி கிடைத்தால் நான் பெரியவன், ஏனென்றால் நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், நான் எப்படி வேண்டுமானாலும் பேசுவேன், எனவே நான் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும், ஏனென்றால் என்னுடைய பதவி அப்படி இருக்கின்றது என்று ஒரு சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பதவியை வைத்து பிறரை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புவது அது அல்ல. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பதவியை தந்திருக்கின்றார் என்றால், அந்த பதவி மூலமாக பல்வேறு மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், என்ற ஏழையினுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும். என்னுடைய பதவியின் மூலமாக இந்த ஏழைகளுக்கு நான் செய்யக்கூடிய கடமையை நான் செய்திருக்கின்றேன் என்று நாம் செய்கின்ற போது உண்மையிலேயே நாம் பெரியவராகின்றோம். எனவே பணிவாழ்வுதான் சீடத்துவம் என்பதை ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றார். எனவே பதவியை வைத்துக் கொண்டு நாம் பணி செய்கின்ற போது அது ஒரு மாபெரும் ஒரு மனிதனாக, ஒரு பெரிய மனிதனாக நம்மை காட்டுகின்றது. 3வது பார்க்கின்ற போது புகழ். புகழ் என்று பார்க்கின்ற போது, எனக்கு புகழ் சேர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் எதையெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றோம், விளம்பரங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல.
மாறாக புகழ் என்பது தானாக வர வேண்டும். நாம் இந்த பதவி, பணம் இவற்றை சரியான முறையில் மக்களுக்கு பயன்படுத்துகின்ற போது இதன் மூலமாக புகழ் கிடைக்கின்றது. இதன் மூலமாக நாம் பெரியவராகின்றோம். இயேசு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கின்ற போது வானதூதர் வழியாக வாழ்த்தை சொல்லுகின்றார். பெண்களுக்கெல்லாம் நீ பேறு பெற்றவள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா பெண்களிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறுகின்ற போது அன்னை மரியாள் கூறுகின்றாள், ஆண்டவரே இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கலங்குகின்றாள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வார்த்தை உள்வாங்கியவளாக இறுதியாக சொல்லுகின்றாள், ஆண்டவரே உமது சொற்படி எனக்கு ஆகட்டும், உமது வார்த்தையின்படி ஆகட்டும், ஆண்டவரே உமது அடிமை என்று தன்னை முழுமையாக தாழ்த்தி கொள்ளுகின்றார். எனவேதான் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாளை தலைமுறை தலைமுறையாக விண்ணகம் மண்ணகம் போற்றுகின்றவராக உயர்த்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம், நாம் பணி செய்கின்ற போது, அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய பணியை நாம் திறம்பட செய்கின்ற போது, தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் செய்கின்ற போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகின்றார். எனவே நாம் பார்க்கின்றோம், அதாவது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. மீண்டும் பார்க்கின்றோம் மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25இல் பார்க்கின்றோம், பணக்காரன் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகன் நுழைவது எளிது என்று பார்க்கின்றோம். எனவே நம்முடைய பதவி, நம்முடைய பணம், நம்முடைய புகழ் இவை நம்மை பெரியவராக்குவதல்ல, மாறாக நம்முடைய எளிமை, நம்முடைய அந்த பணி வாழ்வு, ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி தன்னுடைய பணி வாழ்வை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பார்க்கின்றோம், புனித பவுல் பிலிப்பியர்களை திருமுகத்திலே பார்க்கின்றோம், கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுடைய சாயலை பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதப்படவில்லை, மாறாக தன்னையே வெறுமையாக்கி அதைவிட, அதாவது சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை வெறுமையாக்கினார். எனவேதான் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். ஆம், ரீசுரன் பாந்தலை பணி செய்வதன் மூலமாக முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு நமக்கு கொடுக்கின்ற பணியை செய்கின்ற போது, நேர்மையோடு, உண்மையோடு, தாட்சியோடு நாம் செய்கின்ற போது நாம் இறைவனுக்கு சீடராக இருக்க முடியும். எனவே இறைவனுடைய சீடராக நாம் வாழ வேண்டும் என்றால் பணிவிடை செய்து வாழுகின்ற போது நாம் இறைவனுடைய சீடராக இருக்க வேண்டும். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45இலே பார்க்கின்றோம், பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக உயிரை கொடுப்பதற்கும் நான் வந்தேன் என்று பார்க்கின்றார் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே நாம் பணிவிடை புரிந்து இறைவனுடைய அன்பு சீடர்களாக வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய்
அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்முடைய பணி வாழ்வினையிலேயே நாம் மாறுகின்றோம். பணி வாழ்வே நம்மை உயர்ந்தவர்களாக்குகின்றது என்பதை மறையுரையில் நாம் கேட்டோம். அதன்படி நம்முடைய வாழ்வை பணி வாழ்வுக்கு அர்ப்பணித்தவர்களாக நம்முடைய தேவைகளை எல்லாம் இப்பொழுது இறைவனிடம் வேண்டி கேட்போம். எம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் நல்ல உடல் சுகத்துடன் வாழவும், அவர்கள் தங்களுடைய அர்ப்பண வாழ்வினால் மக்கள் மத்தியிலும் அர்ப்பண வாழ்வை வளர்க்கவும் அருள் பொழிந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் காண நல்வழிப்படுத்தும் எம் இறைவா, கடந்த கல்வியாண்டில் தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் அனைத்து சாதனைகள் மற்றும் NBA தரச்சான்று கல்லூரியின் அனைத்து துறைகளுக்கும் கிடைத்தமைக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் எங்களுடைய கல்லூரியில் அதிக மாணவர்கள் சேர்ந்து உலக தரத்திற்கு இணையான பயிற்சி பெறவும், நல்ல வேலைவாய்ப்பை பெற்று தங்கள் வாழ்வில் வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எமது பொறியியல் கல்லூரியில் திறன் வளர்ப்பும் ஆராய்ச்சிகள் சிறக்கவும், தொழில்நுட்பத்தில் புதுமைகள் படைத்து சாதாரண மக்களின் மேம்பாட்டிற்கு பங்களிக்கவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த கல்வி ஆண்டில் அனைத்து மாணவர்களையும் கரம் பிடித்து வழி நடத்தும். மேலும் கொரோனாவின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள குழப்பங்களிலிருந்து மக்கள் எல்லோரையும் விடுவித்து நாங்கள் அஞ்சும் 3வது அலை வராது காத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இத்திருப்பலி வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இத்திருப்பலி வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்களை உம் பாதம் தருகின்றோம். நீரே அவர்களின் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அமைதியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வேண்டுதல்களை கனிவோடு கேட்டருளும். எங்கள் தேசத்தின் மக்கள் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும்படி அனைத்து வரங்களையும் நீர் எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய கல்லூரி சிறந்த பணியாற்றவும், இந்த சமூகத்தை வளர்க்கக்கூடிய சிறந்த மாணவர்களை உருவாக்கி எங்களுடைய சமூகத்தை வளப்படுத்தவும் எங்களுக்கு அருள்தாரும். எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். உண்மையான பணியாளர்களாக நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் பணிபுரிந்து உமது மாட்சியை வளர்க்க அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கை வண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை இல்லாமல் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்பிற்கெல்லாம் உமது பதிலாளாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. படைகளின் கடவுளும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதனை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் மேதகு அந்தோணி பாப்புசாமி மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரான புனித சவேரியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு இறையாட்சி நம் மத்தியில் வர வேண்டும் என மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர்
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டுக்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்று எங்களுக்கு இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. கொரோனா தொற்று நோய்க்கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது.